கல்யாணம் பண்ணிடலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் நட்டாலியா, ஐ அம் வசந்த். ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங். லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ. டெஸ்ட். நீ எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? குன்சா பாச கூட தெரியாம இருக்க? டேய், பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். என்னது? ஜில் ஜங் ஜக். சும்மா ஸ்ரீதேவி மாதிரி டக்கரா இருக்க பொண்ணுங்க ஜில். சுமாரா பாக்குறது கொஞ்சம் கலையா இருக்க பொண்ணுங்க ஜங். சுத்தமா டேரா ஜக். பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 பிப்பா, நம்பர் 2 விஃபா, நம்பர் 3 பிப்ளக். இதுல லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, அது பச்சை. ஏய், இந்த ஆர்த்திஸ்ட் எஸ்ஏ எபினேசர் பொண்ணு எலிசா இருக்காளே, செம பிப்பாடா மச்சி. அவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிருதா. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. என்ன டைரக்ஷன் காட்டுறியா? போடா பொங்கி. ஐயோ, பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. நெக்ஸ்ட் நான் மேட்ருக்கு வர்றேன். என் ஏரியாவுல விளக்கெரியல. விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மச எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வரஸ்தாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரஸ்தாலும் தீ பிடிக்கும். ஒரசினாத எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா, தூக்கி ஒரசி. அப்படிலாம் ஒரசி எங்கேயுமே இந்தியா. மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கமும் மலை. அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. சரி, பின்னால திரும்பி பாப்பேன். பார்த்தா அந்த பக்கமும் மலை. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா. அப்ப நாங்க நாப்பல யாரு? நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். போங்க தம்பி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சு பெருசா பீத்துற. ஹலோ, அடிக்க வர நீங்க வரவே இல்ல. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், காதல் என்று அர்த்தம் தம் தாரா. எங்க போற? இந்தியா போற? 1 கிலோ பெரிய சீக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துணிக்கலை மனத்திலே வளர்த்தவன் நாயப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? இந்த மாதிரி ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியா வருதுன்னு வச்சுக்க, பிராக்டிகல்ஸ் ஆஃப் இந்தியாவே போயிடும். ஆமா, come on, I explained it without electrical மின்சாரம் and no braking system of India. ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாருங்க. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த தட்டை விட்டு. இவ்வளவு அவசரமா என் வண்டியில ஏறி வந்தது சைட்டிங்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தானா? கருவாய இவன் 10 பேரை பந்தாடிட்டான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்கம் கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா. நீ சுமாரா நீ பண்ண தேவையெல்லாம் 15,000 அவ்வளவு கட்டிப்போம். 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு 15,000 ஆச்சு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் நடத்துறோம். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்ப எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. மன்னா வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். சொல்லுங்களா வீரவேல் என்று படையை கிளப்புங்கள்.